Hi guys, I am Surya Venkatesh. Warmly welcome to Beginners Coding. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு கான்செப்ட் பார்க்க போறோம். ஒன்று வந்து டிஃபைன் அப்படிங்கிற கான்செப்ட் அது ரொம்ப யூஸ் ஆகாது, பட் இருந்தாலும் சொல்றேன் கற்றுக்கங்க. இன்னொன்று வந்து ஸ்கேன்எஃப் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வேல்யூ எப்படி கொடுத்துருப்போம், ஒன்று டிக்ளரேஷன் பண்ணியிருப்போம், இன்னொன்று இனிஷியலைசேஷன் பண்ணி தான் கொடுத்துருப்போம், இன்னொன்று அசைனேஷன் பண்ணியிருப்போம். இப்படி தான் பண்ணியிருப்போம். ஆனால் வெறும் டிக்ளரேஷன் பண்ணிட்டு வேல்யூ நம்ம அவுட்புட்டில் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறது. ஸோ நல்லா கவனிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஃபைன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அது என்னன்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஒன்றும் இது என்ன சொல்லியிருக்கேன், இது லிங்க் செக்ஷன் சொல்லியிருக்கேன். இந்த லிங்க் செக்ஷன்லேயே இதே மாதிரி ஸ்லாஷ் போட்டு டிஃபைன், இங்கே ஏதாச்சும் நம்ம ஒரு கேபிட்டல் லெட்டரில் ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே ஏன்னு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஏ இங்கே பிரிண்ட் ஆஃப்னு கொடுத்துட்டேன், பிரிண்ட் எஃப்னு கொடுத்துட்டேன். ஓகேவா, நம்ம எப்பவும் போல ப்ரோக்ராம்லாம் போட்டுக்கலாம். வாய்டு மெயின் இங்கே பிரிண்ட் எஃப்க்கு பதிலாக இப்போ நான் இங்கே இதை எழுதுறேன். இப்போ இதுக்கு அவுட்புட் என்ன வரும், ஹலோ அப்படின்னு வரும். ஓகேவா, இதான அவுட்புட் வரும் இந்த ப்ரோக்ராமுக்கு. இப்போது இந்த லைனை நான் இது பண்ணிக்கிறேன், கமெண்ட் லைனாக மாட்டிட்டேன். இப்போ இந்த பிரிண்ட்எஃப்க்கு பதிலாக இந்த ஏ கூட நான் கொடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி கொடுத்தா கூட ப்ரோக்ராம் கரெக்ட் தான். ஏன்னா பிரிண்ட்எஃப்ங்கிற இடத்துல ஏன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு இந்த பிரிண்ட்எஃப் அடிச்சுட்டு நான் 10ன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் பிரிண்ட்எஃப்ல போய் ஏ எக்ஸிக்யூட் பண்ண சொன்னேன்னா 10 பிரிண்ட் ஆகும். ஓகேவா, புரியுதா? இதுதான் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த முக்கியமான கான்செப்ட்டுக்கு நம்ம போயிடுவோம். ஹை கைஸ், உங்கள் எல்லாருக்கும் ராமாயணத்தில் வர கும்பகர்ணன்னா யாருன்னு தெரியும். அவர் தூங்கிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி ஒரு உயிரினம் இருக்குது, அது விட்டா 3 வருஷத்து வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருக்கும். அது என்ன உயிரினம்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். அது என்ன உயிரினம்னா அது வேற எதுவுமே இல்லை, நம்ம மழை காலத்துலலாம் வரும்ல, பாத்ரூமில் வீட்டுக்குள்ளலாம் வரும்ல, அந்த நட்டு தான் அந்த உயிரினம். போயிடுவோம். இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். அடுத்த கான்செப்ட் அப்படியே என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம கோடிங் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட்எஃப்ல போய் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கால் பண்ணிட்டு ஏன்னு கொடுத்தா என்ன ஆகும், ஏ ஈக்குவல் டு 10ங்கிறது அவுட்புட்டில் வரும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 இருக்கக்கூடாது, இன்ட்டு ஏ மட்டும் டிக்ளேர் பண்ணிட்டு அவுட்புட்டில் அந்த வேல்யூ நம்ம கொடுக்கணும், கொடுத்து வர வைக்கணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இது ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன்பாங்க. ஓகேவா, இதுவும் பிரிண்ட்எஃப் மாதிரி தான். இப்போது நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் கோடிங் எழுதும்போது லிங்க் செக்ஷன்லேருந்து போட்டால் மட்டும்தான் அவுட்புட் வரும். இப்போது வாய்ட் மெயின் இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேவா, இது டிக்ளரேஷன். அப்போ நான் போன வீடியோவில் சொன்னேன்ல, நான் ஒரு டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே நான் யூஸ் பண்ணுறேன், ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஸ்கேன்எஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ நல்லா கவனிங்க. இதுக்கும் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் யூஸ் ஆகும். இது இன்டீஜருங்கிறதால %d இல்லை %i போட்டுக்கலாம். நான் %d போடுறேன். ஓகேவா, போட்டுட்டு அந்த ஏ இப்படி போடணும். ஆனால் ஸ்கேன்எஃப்ங்கிறதால நம்ம அண்டு போட்டு போடணும். கீபோர்டில் அண்டு பட்டன் இருக்குல்ல அது. ஆனால் கோடிங் இதான் அண்டுன்னு என்றைக்குமே சொல்லக்கூடாது. இதை அட்ரஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். இந்த சிம்பிளுக்கு கோடிங் அட்ரஸ் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ அட்ரஸ் ஆஃப் ஏ தான் இதுக்கு சரியான இது. இப்போ அடுத்து பிரிண்ட்எஃப்ல போய் பர்சன்டேஜ் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துட்டு ஏவை பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லணும்னா
எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்னா அவுட்புட் வந்து இப்படி கேட்கும். நம்ம ஏதாச்சும் நம்ம நம்பர் அவுட்புட் வந்து எம்டியாக வரும். நீங்கள் வந்து இப்போ 10 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 10 வரும். ஸோ இப்போ அடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி வேணும்னா இந்த ஸ்கேனஃபுக்கு மேலே ஒரு பிரிண்ட்எஃப் லைன் எழுதுங்க. பிரிண்ட்எஃப் என்டர் த நம்பர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்டர் த நம்பர்னு உங்களுக்கு புரியும். இங்கே நம்ம நம்பர் அழுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து நீங்கள் வந்து ஒரு நம்பர் அழுத்துவீங்க 10 அழுத்துனீங்கன்னா அடுத்த லைனை வந்து 10 விடுவோம். நீங்கள் வந்து இங்கே இப்படி கூட கொடுத்துக்கலாம். இந்த லைனுக்கு பதிலாக இதே பிரிண்ட்எஃப்லேயே த ஏ நம்பர் இஸ் தி ஏ வேல்யூ இஸ் %d அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுதான் இப்போ பிரிண்ட்எஃப்ல வந்து வரும். ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து அவ்வளோதான். இருங்க, முக்கியமான விஷயம் இன்னொன்று சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். ஒரு வேல்யூ வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அதை வச்சு டாஸ்க் என்னன்னா நீங்கள் அதை வச்சு மல்டிபிள் பண்ணணும், டிவைட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். இதை எப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, அதே மாதிரி வாயில் மெயின் இன்ட்டு ஏ கமா பின்னு ரெண்டு வேரியபிள் நேம் வந்து 2 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதில் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸ்கேனஃபில் போயிட்டு நீங்கள் அதே மாதிரி தான் வாங்க போகிறீங்க எப்பவும் போல். %d அப்படின்னு கொடுத்துட்டு அட்ரஸ் ஆஃப் ஏ கமா அட்ரஸ் ஆஃப் பி அப்படின்னு கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன வரும்னா, சாரி, நான் இங்கே வந்து 3 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ஏபிசி அப்படின்னு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ பண்ணிவிட்டு இங்கே வந்து சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அசைனேஷன் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே வந்து நான் அசைனேஷன் பண்ணுறேன். இந்த இது வந்து இதுக்கு பேர் வந்து டிக்ளரேஷன். இது வந்து நான் போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இது தெரியலனா போன வீடியோன்னு பார்க்கலன்னா போய் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? இது டிக்ளரேஷன், இது அசைனேஷன். இங்கே சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு அசைன் பண்ணிட்டு இப்போ இங்கே பிரிண்ட்எஃப்ல வந்து நான் ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சியை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போது சியோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த கோடிங்கான அவுட்புட் வந்து ஒன்றுமே இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நம்பர் கொடுக்கணும். ஏன்னா 2 கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கான நம்பர் வந்து நீங்கள் கொடுக்கணும். நான் 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு 10 கொடுத்துட்டு நீங்கள் ஒரு என்டர் பட்டன் தட்டிடுங்க. 10 அப்படின்னு கொடுத்தோன்னே அடுத்து சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு இருக்கா. இதோட வேல்யூ ஏ, இதோட வேல்யூ பி. அடுத்த கோடிங் வந்து படிக்கணும். இங்கே நம்பர் கொடுத்தோன்னே 10 + 10 20. ஓகேவா? அதை எடுத்துக்கும். 20 வந்து நீங்கள் சி தானே பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க. சியோட வேல்யூ என்னென்னு வருதுன்னா 20 அப்படின்னு வந்துடுது. ஸோ 20ன்னு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து என்ன டாஸ்க்னு உங்களுக்கு சொல்கிறேன். சரி, உங்களுக்கான இந்த சேனலோட செகண்ட் டாஸ்க் என்னன்னா, இப்போ நீங்க வந்து எனக்கு வந்து அவுட்புட் வந்து இப்படி வரணும். என்டர் த நம்பர்னு வந்துடணும். வந்துட்டு நீங்க வந்து 2 நம்பர் வந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 10 கொடுக்குறேன்னு வைங்களேன். அதுக்கடுத்து வந்து இந்த வேல்யூ இஸ் அப்படின்னு கொடுத்து இதை வந்து ஆட் பண்ணி வரணும். 10 + 10 20ன்னு வரணும். ஓகேவா? இப்போ இதுக்கடுத்து என்ன வரணும்னா, இன்னும் இங்கே என்டர் தட்டிட்டு இன்னொரு நம்பர் கொடுக்கணும். நான் இன்னொரு நம்பர் வந்து 10 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த 10 கொடுத்து நீங்கள் என்டர் தட்டினீங்கன்னா தி வேல்யூ இஸ் 10 வரணும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இதையும் நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2த்துக்கும் சேர்த்து ஆட் பண்ணி வர ஆன்சரையும் இன்னொரு நம்பர் நான் கொடுக்குறேன்ல இதையும் மைனஸ் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஏ பின்னு வச்சுக்கோங்க. இது வந்து சியோட வேல்யூன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே ஒன்றுமே பண்ணல. சி மைனஸ் இது வந்து டி வேல்யூன்னு வச்சுக்கோங்க. சி மைனஸ் டி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது வந்து இ வேல்யூன்னு வச்சுக்கோங்க. 10 வருதா? இப்போது அடுத்து வந்து நீங்கள் இன்னொரு நம்பர் வந்து ஒன்று கொடுக்கணும். அந்த நம்பர் வந்து 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அடுத்த வேல்யூ வந்து இஸ் 100ன்னு வரணும். இங்கே வந்து நான் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ கோடிங் போடணும்.
நான் வந்து ஹிண்ட் கொடுக்குறேன் எப்படி கோடிங் பண்ணணும்னு. ரொம்ப 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 சிம்பிள். நீங்கள் வந்து டிக்ளரேஷனில் மொத்தம் 5 வேல்யூ 5 நேம் வாங்கிக்கோங்க. ABCDE அப்படிங்கிற 5 இதை மட்டும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணால் அந்த மாதிரி ப்ளஸ் ஆகும். நான் ஆல்ரெடி இந்த ப்ளஸ்ஸோட இதை வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இந்த வர்ற வேல்யூவையும் அடுத்து நீங்கள் கொடுக்க போகிற வேல்யூவும் மைனஸ் ஆகணும். ஓகேவா? மைனஸ் ஆனோம்னா இன்னொரு அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும். அந்த பிரிண்டான வேல்யூவும் நீங்கள் இன்னொரு நம்பர் கொடுக்கணும். அதுவும் மல்டிபிளிகேஷன் ஆகணும். மல்டிபிளிகேஷன் ஆகணும். இந்த மாதிரி 100 வரணும்.